வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபுட் வித் நேச்சர் சேனலில் செய்யக்கூடியது வெஜிடபிள் ஆம்லெட். இது செய்ய தேவையான பொருட்கள் 2 முட்டை, கேப்சிகம், கேரட், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிறோம். ஸோ இதோட இந்த துருவி வச்ச கேரட்டு, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் கறிவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதோட மிளகுத்தூள், இப்போ பவுட்ரான மிளகு பொடி அதோட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா முருங்கை இலை கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம நல்லா துருவி வச்ச கேரட்டு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேபேஜ் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் சேர்த்து செய்கிறேன். ஸோ இதோட பச்சை மிளகாய், இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் மிளகுத்தூள் மட்டும் போதும். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் கூட்டி கொடுக்கணுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு, ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலக்கிக்கிறோம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். உப்பு, கேரட்டு இதெல்லாம் கலங்குற அளவுக்கு நல்லா வெஜிடபிள்ஸாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதோட நம்ம கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கேப்சிகத்தை அவுட்டர் லேயராக கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றுறோம். நல்லா தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கலக்கி வச்ச வெஜிடபிள் வித் எக்கு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதை நம்ம சின்ன சின்ன தோசை மாதிரி ஊற்றி, ஆம்லேட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இதை மூடி வச்சு நல்லா பாயில் பண்ணி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ஆம்லேட்டு தயாராகிடும். ஸோ இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்குது, அதோட விட்டமின்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஏன்னா கேரட்டில் குழந்தைங்க இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கேப்சிகத்தை வச்சு செய்ய போகிறேன். ஸோ கேப்சிகம் அவுட்டர் லேயராக வச்சுக்கிறோம். அதுக்காக நான் மறுபடியும் எண்ணெய் விட்டுட்டு தவாவில் இப்போ அந்த கேப்சிகத்தை கொஞ்சம் நேரம் அந்த தவாவில் வைக்கும்போது இந்த கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும். வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக இது வெந்துடும். இப்போ இந்த கேப்சிகத்தில் நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த முட்டை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிளோட, இந்த கலக்கி வச்ச முட்டையை இந்த கேப்சிகத்துக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி தீயை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஏன்னா முட்டை சீக்கிரம் கருகிடும், அதனால் நீங்கள் தீயை சிம்மில் வச்சுட்டு இந்த வெஜிடபிளை இந்த கேப்சிகத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேப்சிகம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டதுன்னா ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். இப்போ இதை நான் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை கொடுக்கலாம். இது ஹெல்த்தியான உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸும் கிடைக்குது, அதோட விட்டமின்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டு. குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போது. ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய மீதி கேப்சிகத்தையும் நான் இந்த மாதிரி
போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு 3 பீஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும். குழந்தைங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நல்லா ஆரோக்கியமான சுவையான வெஜிடபிள் ஆம்லெட்டு தயார். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம ஃபுட் வித் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் வித் நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு விதவிதமான ஆரோக்கியமான சுவையான உங்களுக்கு ரெசிபீஸ் இந்த சேனலில் நம்ம சேனலில் போட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.